நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாத்திரையாகும் என்ற புத்தகத்திலே 34:29 நான் வாசிக்கும் போது மோசே இவ்வாறாக கூறுகிறார். மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையில் இருந்து இறங்கின பொழுது தன்னோடு அவர் பேசினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவர் அறியாதிருந்தான் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது தேவ பிரசன்னம். இந்த தேவ பிரசன்னம் என்னவென்று இந்த நாளிலே ஒரு சில மணித்துறைகள் நான் படிக்க இருக்கிறோம். தேவனுக்கு பிரியமான பிள்ளை, மோசே சீனாய் மலைக்கு சென்றார். சீனாய் மலையிலே 2ஆம் முறம் தேவன் மோசேயை சந்தித்த பொழுது இந்த அனுபவம் தான் முதல் சொன்ன அனுபவம். சென்ற பொழுது மலையிலே 40 நாள் அவர் தங்கியிருந்தார். அப்பொழுது 24 பேரிலே முகம் ஜொலித்தவரார் என்று அவர் சொல்லப்படவில்லை. தேவனுக்கு பிரியமான பிள்ளை, ஆனால் இந்த மோசே அந்த தேவனை காண சீனாய் மலைக்கு செல்கிறார். 2ஆம் முறை செல்கிறார். அவர் வந்தபோது அவருடைய முகம் பிரகாசித்தது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்போ தேவனோடு உறவாடக்கூடிய ஒரு மோசே 2ஆம் முறை சென்றபொழுது அவருடைய முகம் பிரகாசித்தது. உங்களுடைய முகமும் என்னுடைய முகமும் பிரகாசிக்கிறதா? எத்தனை வருடங்கள், எத்தனை நாட்களாக ஆலயத்துக்கு நான் செல்கிறோம். அந்த பிரசன்னத்தை தேவனோடு நாம் உறவாடுகிறோம், தேவனோடு ஐக்கியப்படுகிறோம், தேவனோடு நாம் ஜெபிக்கிறோம். இந்த நம்முடைய முகம் ஏன் பிரகாசிக்கவில்லை? ஏன் அந்த பிரகாசத்தை நான் பெற்றுக்கொள்ளவில்லை? காரணம் என்ன என்று சொல்லி வாசிக்கும்போது ஒருவேளை என்ன காரணம் இருக்கலாம். அந்த மோசே அந்த பிரசன்னத்தை பெற்றுக்கொண்டது தேவன். அவர் முதல் முறையாக தேவனை பேசிவிட்டு வந்தபொழுது மக்கள் செய்த ஒரு காரியம், கன்றுக்குட்டையை வணங்கி கொண்டிருந்தார்கள். உறுதியோடும் வைரக்கத்தோடும் அதை தடுக்கிறார். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, அதை பெரிய காரணம் என்னவாக இருக்கும் பார்க்கும்போது அவரை பெரிய ஜாதியாக்கதாக சொன்னார். அதை மறந்துக்கிறார். மாறாக இஸ்ரவேலின் பாவங்களுக்கு நிவர்த்தியாக தன்னை பலியாக்கிய சுயலம் என்று அங்கே முன் வருகிறார். இத்தகைய குணப்படுத்த ஒருவருக்கு முகமசமாய் பேசும் சாக்கியத்தை தேவன் நிச்சயமாகவே தர முடியும். தன் மகிமையில் பங்கு பெறவும் செய்ய முடியும் சொல்லி 33 யாத்திரையாகவும் 11 வாசிக்கிறோம். மோசையை போல நீங்கள் நானும் நம்மை முற்றிலுமாய் மறந்து கிறிஸ்துவை தியானிக்கும் போது, கிறிஸ்துவோடு இணையும் போது உன்னத்திலிருந்து கிடைக்கும் வல்லமையை நாம் அவரோடு பேசி பெற்றுக்கொள்ள பழகிக்கொள்ள மோசையை போல நம்முடைய முகங்கள் பிரகாசிக்க விட்டாலும், ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே பழகிறவர்கள் நம்முடைய தோற்றத்திலும் நம்முடைய நடத்தலையும் தேவ பிரசனத்தை காணப்பட வேண்டும், அதை கண்டுகொள்ள வேண்டும். கிறிஸ்துடைய பிரதிபலிக்கும் அந்த வெளிச்சத்தை அவரால் மறைக்காம இருக்க முடியாது. மற்றவர்கள் பார்த்தார்கள், அந்த பிரகாசத்தை பார்த்தார்கள். தேவனோடு உறவாடும் போது அந்த பிரசன்னத்தை மற்றவர்கள் பார்க்கும்போது அந்த பிரகாசம் இருந்தது என்பதை கண்டு கொண்டார்கள். உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் எத்தனை நாட்கள் நாம் தேவனோடு உறவாக கொண்டிருக்கிறோம், மற்றவர்கள் நம்மளை கண்டு கொண்டார்களா என்பதை நான் சிந்தித்து பார்ப்போம். அந்த பிரசன்னத்தை பெற்றுக்கொண்டார்களா? நம்மளை முகத்தை இவர்கள் தேவ பிரசன்னத்தை பெற்ற பிள்ளைகள் என்பதை அறிந்து கொண்டார்களா என்பதை நான் சிந்தித்து பார்ப்போம். தேவ பிரசன்னத்தை, அந்த வெளிச்சத்தை கிறிஸ்துவர்கள் எவ்வாறு பெறுகிறார்கள், மற்றவர்கள் இழந்து போகிறார்கள். அந்த உன்னதமானவரின் மறைந்திருக்கிறவன் சர்வ வட நிலை காண்பான் என்று சொல்லி நான் வாசிக்கிறேன். பார்த்தீங்களா? அந்த மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை நான் சிந்தித்து பார்க்கும்போது அந்த பிரசன்னத்தை பெற்ற பிள்ளைகளாக அங்கே விசுவாசம் மறைந்து போகிறது, அவரோடு இருக்கிற தொடர்பு பாதிக்கிறது, வாழ்க்கை சீர்கெட்டு போகிறது. தேவனோடு உறவு துண்டிக்கப்பட்டால் எப்படிப்பட்ட காரியம் நடக்கும்? தேவனோடு இணையும் போது உங்களுடைய முகம் பிரதிபலிக்கும், உங்களுடைய முகம் பிரகாசிக்கும். சுயத்தை ஒதுக்கி விட்டு தேவ மகிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவரோடு இணையும் போது அந்த பிரகாசத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். சத்திய அந்த விளக்கை தம் கையில் பிடித்திருந்தான், எல்லோரும் பாதையை பார்த்தத்தக்கதாக தாழ்வாக பிடித்திருந்தான். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, என்று அந்த 10 கனிகளை வாசிக்கும் போது என்னை இல்லை, நாங்கள் மங்கி போயிற்று. எப்பொழுதும் தேவனுடைய அந்த விளக்கை, தேவனுடைய சத்தியத்தை பெற்றுக்கொள்ளும் போது அந்த பிரகாசத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நாம் செய்ய ஒப்புக் கொடுப்போம். இந்த காலவேளை ஆண்டவரே, தேவனுடைய மகிமையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவ பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மோசையை பார்த்தபொழுது அவருடைய முகம் பிரகாசித்தது.
அப்போது நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பிரகாசத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்கள் அதை பார்க்கும்போது இவர்கள் கிறிஸ்தவர்கள், இவர்கள் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள் என்பதை அறிந்து கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழத்தக்க நம்மளை ஒப்புக் கொடுப்போம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.